அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது அவருடைய தங்கச்சி. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால Dress எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்தோம். நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன்? அவரு கட்டின தாலிய நீங்களே என் கழுத்துல பாக்குறீங்க. அவர் என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க. சாரி சிஸ்டர், நாங்க தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க எப்ப வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சிஸ்டர், நாங்க போயிட்டு வரோம். வாங்க. ஏதாவது நான் கூப்பிடுறேன் சிஸ்டர். டேய் வாடா. நல்ல வேலை செழியன் தியாவோட நான் மட்டும் இந்த துணி கடைக்கு வரலனா செழியன் இவங்க கிட்ட மாட்டி பெரிய பிரச்சனை இருக்கும். ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சிட்டோம். ஏய் காயத்ரி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பில் போட வேண்டாமா? Dress எல்லாம் எடுத்துட்டு வா. செழியன், நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஷூர். காயத்ரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போலாம் செழியன். வா காயத்ரி, வந்து வண்டியில ஏறு. ஐயோ சார், சார் என்னாச்சு சார்? ஏய் என்னடி, ஏன் முன்னாடியே அப்படியே துடிச்சு போற? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? ஏய் தள்ளி போடி. ஆளு பாரு. பாட்டி. செழியன், என்னாச்சு செழியன்? என்னாச்சு? செழியன், சார் என்னன்னு கொஞ்சம் பாருங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு. டேய் சரியா? டேய் என்னடா ஆச்சு? பாத்துடா. எனக்கு சுறா புட்டெல்லாம் வேண்டாமா? ஏன்? எனக்கு அது பிடிக்காது. என்னடா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஹோட்டலில் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, அவ்வளோதான்ப்பா. சரி சரி, கொஞ்சம் அமைதியா இரு. காயத்ரி, நீ போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. இருங்க. டேய் வாய் கூப்பிடு. ஏய் பாத்து. செழியன் பிடிக்காதுன்னு சொல்லும் போதே அவருக்கு பிடிச்சத சாப்பிட சொல்லிருக்கலாம்.
தேவையில்லாத பிரச்சனை இப்ப. பாத்து மெது. சார் இந்தாங்க. கொடு. இந்தப்பா தொடச்சிக்க. அதை கொடு. தண்ணியை குடி. ஏய் ஐயோ மெதுவா போ. ஓகேப்பா. சரியா? வாமிட் வர அளவுக்கு அப்படி என்னடா சாப்பிட்ட? அப்பா சுறா போட்டு சாப்பிட்டேன்ப்பா. சுறா புட்டா? அது உனக்கு சுத்தமா ஒத்துக்காதேடா. அதையே நீ சாப்பிட்ட? எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் தான் அவரை சாப்பிட சொன்னேன் அங்கிள். தியா உன்னை சாப்பிட சொன்னா அது எனக்கு ஒத்துக்காது வேண்டான்னு நீ சொல்ல வேண்டியதானே? அப்பா நான் வேணாம் தான்ப்பா சொன்னேன். அப்புறம் தியா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தியாவுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறனால நான் அதை சாப்பிட்டேன்ப்பா. போடா. இப்போ அதனால கஷ்டப்படுறது நீதானே? தியா அவன் பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவனை கட்டாயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? சரியில்லை தியா, நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அங்கிள் அது அவரை இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. அதுதான் அவனுக்கு ஒத்துக்காதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லிருக்கான்ல, விட்டு தொலைய வேண்டியதானே? வேற ஏதாவது இஷ்யூ ஆயிருந்தா என்ன பண்றது? நீ சொல்றதான் இங்க இருக்கிற எல்லாருமே கேட்டு நடந்துக்கணும்னு நினைக்கிறியா? சொல்லுதியா? அங்கிள் என்ன ரொம்ப ஓவரா சவுண்ட் விடுறீங்க? செழியன் எனக்கு ஹஸ்பண்டா ஆக போறவரு. அவர் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அவருக்கு சுறா புட்டு பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே அத அவரு சாப்பிட வேண்டாம். அத அவன் பிடிக்காதுன்னு சொல்லும் போதே நீ கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல? சரி கேக்கல, அதுக்கு என்ன இப்போ? இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். தியா இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டு போயிடும்.